இன்னைக்கு டே இன் மை லைஃப் சண்டே vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசாம vlogக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். என்னோடது ஆக்னே ப்ரோன் ஸ்கின். இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ஸை கிளாக் பண்ணி டைனி பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் எனக்கு பார்க்கவே பிடிக்காது. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படி பண்ணுறதில்ல. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடுது. இந்த மாய்ஸ்சரைசர் குவான்டிட்டி நீங்கள் லைட் பட்டாணி சைஸ் எடுத்தீங்கனாலே உங்கள் ஃபேஸ்க்கு அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய எடுக்கணுங்கிறது கூட இல்லை. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கோ டு மாய்ஸ்சரைசர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூட்டபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் பார்த்தா லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் நைக்கால வாங்கியிருந்ததால எனக்கு ஃப்ரீ பீஸில் கொடுத்துருந்தாங்க. அப்போலேருந்தே இந்த ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹைட்ரேட்டடாக ரொம்ப பட்டரியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் பிராண்டில் ஃப்ரூட் பாம் அந்த ஃப்ளேவர் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஐப்ரோ பேலட். இது மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தும்பேன். இந்த ப்ரஷ்ல நான் லைட்டாக தான் ஸ்வாட்ச் பண்ணேன். அவ்வளோ ஈஸியாக பிக்மெண்ட் ஆகுது. ஐப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி திக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஷேப்பாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேலட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேருக்கெல்லாம் வீட்டில் இருந்தாலுமே நம்மளை நீட்டாக காமிச்சிக்கணும், மேக்கப் போட பிடிக்கும். மேக்கப் மீன்ஸ் இந்த மாய்ஸ்சரைசர், இந்த ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி சொல்கிறேன். நானும் ஒரு காலத்தில் லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ வந்து சிம்பிளாக மாய்ஸ்சரைசர், ஐப்ரோ அண்ட் லிப் பாம் இது 3 தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த ஆக்னே மட்டும் எப்படி தான் ட்ரிகர் ஆகி வருதுன்னு தெரியல. இந்த பாடியை வச்சுக்கிட்டே நான் ஆயிலி ஃபுட்டு இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ஆக்னே தான். ஏன்னா அடுத்த நாளே பாப்பப் ஆகி அப்படியே வந்து பேயினா நிற்கும். இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ண ஸ்பெஷல் எக் கிரேவி. காலையிலே 9 மணிக்குள்ளெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம். ஏன்னா அப்போவுலேருந்தே எங்களுக்கு பழகிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் எனக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. எங்கள் வீட்லலாம் 6 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். 3 வருஷம் அப்படி தான் இருந்தது. இப்போ வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ரெடியாக இருந்தால் போதும். அம்மா ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு செய்வாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுவேன். நானும் சமைப்பேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும். காலையிலே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் ஷோஸ் போட்டிருப்பாங்க. நான் எப்போவுமே சண்டே பார்த்தீங்கன்னா லீவில் ரிலாக்ஸாக சின்சான் தான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்னி வரைக்குமே ஏன்னு எனக்கும் தெரியல. அவங்க போட்டதே தான் ரிப்பீட்டடாக போடுவாங்க. ஆனாலும் எனக்கு அது போரே அடிக்கல. எங்கள் பூனைக்கு வந்து நாங்கள் 2 முட்டை எங்களோடதுலேயே விவிச்சிருவோம். அதுக்கு தனியாக தட்டில் போட்டு கொடுத்துருவோம். எங்களோட லக்கி பூனை பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பொருள்ல எது வச்சாலும் ஸ்மெல் பண்ணி கூட பார்க்க மாட்டான். ஏன்னு எங்களுக்கும் தெரியல. அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க சில்வர்ல குட்டி பிளேட்டு, குட்டி பவுல் இந்த மாரி வாங்கி வச்சிருக்கோம். இப்ப இந்த பிளேட்ல இந்த முட்டைய வச்சதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் ஸ்கேன் பண்ணுவான். நிஜமாவே இது முட்டை தானா? இல்ல அவனுக்கு வெள்ள கரு பிடிக்காது. மஞ்ச கரு மட்டும் தான் பிடிக்கும். உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மூக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வருவான். இவன் கூடயே இன்னொரு பூனை நாங்க 2 பூனை வளர்த்துனோம். லக்கி, போக்கி. இன்னொரு பூனை பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த பூனையோட ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இதுதான் எங்களோட போக்கி பூனை. 2மே ஒண்ணா பொறந்த பூனை தான். குட்டியிலே நாங்க எடுத்து வளர்த்துனோம். ஆனா இப்போ அவன காணோம். வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் இல்லாம ரொம்பவே போர் அடிக்கும். அதனால இப்போலாம் நான் அவன் கூட விளையாட ஆரம்பிச்சுட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா, இவனும் ரொம்ப கோவக்காரன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பூனையோட சண்டை போட்டு வீர தழும்புலாம் வாங்கி வச்சிருக்கான். அவனுக்கு நாங்க தொட்டோம்னா, அந்த தொட்ட இடம் வந்து கிளீன் பண்ணணும் உடனே. நான் தொட்டேன்னா உடனே கிளீன் பண்ணிடுவான். அவன் கை இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்க பக்கத்துல போமாட்டோம். டப்புன்னு பூரிடுவான். இப்போ தொட்டுட்டோம். உடனே வந்து அந்த இடத்த கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த கட்டில் எனக்கு தான் வாங்குச்சு. இந்த பெட்டு, தலகாணி எல்லாமே என்னோடது தான். ஆனா இவன் படுக்கிறது இவன் தான். நைட்டு நான் பார்த்தா ஒரு ஓரமா கிடப்பேன். இவன் மட்டும் தான் மெயினா அப்படி நடுவுல பப்பரப்பான்னு கிடப்பான். நைட்டெல்லாம் இங்க தூங்க வேண்டியது. நடுராத்திரி எழுப்புவான். நடுராத்திரி வெளியே போவான். திருப்பி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்குவான். எனக்கு லீவ்ல இருக்கப்போ டைம் பாஸ்ன்னு பார்த்தா ஃபோன், டிவி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூனை வளர்த்ததுக்கப்புறம் இதுங்க பக்கத்துல நோண்டிக்கிட்டே இருந்தா அவ்வளோ ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம பேசினாலும் அதுங்களுக்கு நல்லாவே புரியுது. அதுங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் லக்கின்னு கூப்பிடுவேன். உடனே என்ன பார்ப்பான். நான் என்ன பேசுறேன்னு என் வாயவும் பார்ப்பான். அதுக்கு மேல அவனுக்கு புரியாது போல அவன் திரும்பிருவான். இந்த மூக்குக்கு மேல வந்த லைட்டா பிம்பிள் ரொம்பவே வலிக்குது. லைட்டா தான் வந்திருக்கு. ஆனாலும் ரொம்ப எதுவும்
வீக் ஆன மாரி வலிக்குது. எப்பவுமே ஆக்னே வந்தா இந்த ஒரு கிரீம் நான் வச்சுருவேன். ஆக்னே ரொம்ப இன்ஃப்ளம் ஆகுறதுக்கு முன்னாடியே அது ஆக்னே அடங்கிரும். எனக்கு போஸ்ட்டா வந்த ஆக்னேவோட மார்க்ஸ்லாம் அப்படியே இருக்கு. ஸோ ஆக்னே வந்தா இந்த ஒரு கிரீம் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு சண்டே தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். அப்போதான் தலைக்கு ஹேர் ஆயில் வைக்கிறது, ஹேர் கேர் பண்றதுக்கும் டைம் இருக்கும். நான் எப்பவுமே தலை குளிச்ச நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி வாட்டர் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அது எப்படி செய்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ரோஸ்மேரி இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைச்சாலும் ஓகே. இல்லன்னா மீஷோலே கிடைக்குது. நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த பாட்டில் நான் ஒரு 6 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு பேபி ஹேர் சொல்லவே வேணாம். நல்லாவே வளர்ந்திருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பவே துவைக்கணும்னு ஸ்க்ரீனே எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த ரோஸ்மேரி பாட்டில். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்பூன், ஸ்ப்ரே பாட்டிலோடயே குடுத்துருந்தாங்க. வெல்கம் டூ எங்க அம்மாஸ் கிச்சன். இந்த கிச்சன் நீட்டா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான். இப்ப அத நான் அலங்கோலம் பண்ண போறேன். இந்த ரோஸ்மேரி வாட்டர நம்ம ரெடி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தண்ணி நமக்கு கொதிக்க வைக்கிற அளவுக்கு அந்த பவுல்ல 1 1/2 ஸ்பூன் ரோஸ்மேரி ஆட் பண்ணிக்கணும். 1 1/2 ஸ்பூன் போதும். நெறையா போட்டா நெறையா முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது அப்படியே அகைன்ஸ்ட்டா மாறிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாரி தான். ஸோ 1 1/2 ஸ்பூன் நமக்கு போதும். அதில பார்த்தீங்கன்னா, நான் நாட்டு மருந்து கடையில வாங்குன வெட்டி வேர் வேம்பாலம்பட்டை. இது 2மே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுவுமே நானு இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ஆட் பண்ணிக்குவேன். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குளிர்ச்சியா இருக்கும். அண்ட் ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். இந்த வேம்பாலம்பட்டை நீங்க ஹேர் ஆயில்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் போதும். நான் ஹேர் ஆயில் எப்போ வீட்லயே ப்ரிப்பேர் பண்றேனோ, அதுக்கும் இது யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் ஸ்ப்ரே பாட்டில் தண்ணிக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் எடுத்தாலே இது போதும். ஸோ இது 3மே இருந்தா போதும். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப அப்படியே நேச்சுரலா இருக்கும் அரோமேட்டிக்கா. இது எல்லாத்தையும் பவுல்ல போட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு சிம்லயே ஃபர்ஸ்ட்டு வைங்க. ஏன்னா இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க பொங்கும். அதனால நீங்க ஸ்பூன் வச்சு கிண்டிட்டே தான் இருக்கணும். இல்லன்னா பொங்கி அடுப்பு ஃபுல்லா ஊத்திரும். சிம்ல வச்சதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர்ல கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம் டோனர் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இதில ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதால என்னோட ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செட் ஆகல. அதனால அந்த டோனர் பாட்டிலே நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம கிண்டிட்டே இருக்கணும். இல்லன்னா பொங்கி அடுப்புலயே ஊத்திரும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, பச்சை கலர்ல இருக்கணும். நான் சிம்ல வச்சுட்டு நான் உங்களுக்கு தண்ணி எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். ஒரு 4 டூ 5 மினிட்ஸ் தண்ணி பாயில் ஆனா போதும். நம்ம சிம்ல வச்சிருக்கிறப்போ, நல்லா அந்த இன்கிரீடியன்ட்டோட எசன்ஸ் எல்லாமே இறங்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படி பாயில் பண்றோம். தண்ணி இந்த பச்சை கலர்ல மாறிடுச்சுனாலே, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த டோனர் வாட்டர் ரெடி. இந்த வாட்டர டைரக்ட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சண்டேனா எல்லாருக்குமே ஜாலி தான். எங்க வீட்டுக்கிட்ட இருக்க டைப்பர் கேங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டேல ரயில் ஓட்டுற மாரி ரோட்ல சத்தமா இருக்கும். ஓட்டிக்கிட்டே இருப்பாய்ங்க. அந்த சவுண்ட் இல்லாம எங்க வீட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் அடிக்கடி எதுக்குடாங்கிற மாரியே தான் பறந்துகிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் தான் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸா ஜேசிபி வச்சு நல்லா குழி நோண்டி மண்ணெல்லாம் அள்ளி போட்டுருந்தாங்க. நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. இதோட விளாக் முடிஞ்சது. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தூங்க போறோம்.